ஏபிசி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான ரிசல்ட் வர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இப்போதே தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் நடைபெற திட்டமிட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அதி தீவிரமாக அந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறார். அதாவது அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக வட்டாரங்களில் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஜூன் 4க்கு பிறகு அந்த அமைச்சரவை மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக தீவிரமாக களமாடக்கூடியவர் இந்த கட்சியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து 2026 தேர்தலை அவர் தலைமையில் தேர்தலை சந்திக்கணும். முதலமைச்சர் இருப்பார், ஆனால் இருந்தாலும் அவர் தலைமையில் அந்த தேர்தலை சந்திக்கணும். அவர் தான் பிரச்சார பீரங்கியாக செயல்படணும். திமுகவினுடைய அடுத்த தலைமுறைக்கு அவர் தான் நம்பிக்கை நட்சத்திரம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவர் கையில் முழுமையாக பொறுப்பு ஒப்படைக்கணும் அப்படின்றது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாக அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டது, வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அந்த அமைச்சர் வரிசையில் அவர் எங்கே உட்கார்ந்துருக்காரோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அவரை முதன்மையான இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்து விட்டார்கள். தற்போது இன்னும் 2026 தேர்தலை மனதில் வைத்து அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க தற்போது தீவிரமாக ஆலோசனை நடந்து கொண்டு வருகிறது. அது ஏறத்தாழ உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன இலாக்கா அவர் கையில கொடுக்கணும் அப்படின்றதையும் ஒரு பரிசீலனை போயிட்டு இருக்கிறதா தகவல் வருது. அதாவது தற்போது டிஆர்பி ராஜா வைத்திருக்கக்கூடிய இந்த தொழில்துறையை உதயநிதிக்கு கொடுக்கலாம் என்றும் ஒரு தகவல் வருகிறது. அப்ப டிஆர்பி ராஜா என்ன ஆகுவார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? டிஆர்பி ராஜாவை அப்படியே விட்டுற மாட்டாங்க. டிஆர்பி ராஜாவுக்கு இன்னொரு இலாக்கா ஏதாவது கொடுக்கலாம். இது அனைத்தும் முதலமைச்சருடைய முடிவு. ஆனால் தற்போது பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் ஒரு டம்மியாக, அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அமைச்சராக இருக்காரு. அவர் இன்னும் சிறப்பாக அவரை பயன்படுத்தலாம். வர 2 ஆண்டு காலத்தில் அவரை மீண்டும் நிதியமைச்சர் பதவி கொடுத்து அவரை சமாதானப்படுத்தி இன்னும் சிறப்பாக செயல்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கிறது. கட்டாயம் அவருக்கும் ஒரு நல்ல அமைச்சர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவருடைய இலாக்கா ரீதியாகவும் சரி, இந்த தேர்தலையும் சரி, அவர் சரியா வேலை செய்யல. அந்த வேலை செய்யாததுனால நிறைய இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குவதற்கான வாய்ப்புலாம் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட செந்தில் பாலாஜி வைத்திருந்த 2 துறைகள் அவர் கையில் இருக்கு. ஒரு துறை அவர் கையில் இருக்குது, அதாவது மதுவிலக்கு அமலாக்கத்துறைன்னு சொல்லிட்டு அந்த துறை இன்னைக்கு அமைச்சர் முத்துசாமி கையில் இருக்குது. அதை எடுத்து வேறொரு அமைச்சர் கையில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதலாக சேகர் பாபுவிற்கு இன்னும் கூடுதலாக ஒரு இலாக்கா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த தகவல்கள் வருகிறது. அதாவது டிஆர்பி ராஜா, பிடிஆர், அதனைத் தொடர்ந்து முத்துசாமி, சேகர் பாபு, காந்தி, இந்த அமைச்சர்கள்லாம் இருக்கக்கூடிய பதவிகள் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஒரு தகவல் இப்போ வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது இந்த அமைச்சர் பதவியை மாற்றுவதற்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கான ஒரு தீவிரமான ஆலோசனை அண்ணா அறிவாலயத்தில் போய்கொண்டு இருக்கிறது என்பது தகவல். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் நாசர் அவர்களுக்கு மீண்டும் பதவி கிடைக்குமா அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டு இருந்து, ஏற்கனவே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பால்வளத்துறை கொடுத்துருந்தாங்க. அதன் மூலமா அவருக்கு சின்னதாக ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்த நபர்ன்றதுனால அவருக்கு அந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே சிறுபான்மையினத்தில் 2 பேர் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஒருத்தரை நீக்கினாங்க. இப்போ மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா என்று ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்குது, எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. இல்லை அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு கருத்தும் பரவலாக அங்க பேசப்பட்டு வருகிறது. அதே போன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விடுதலையானால் அவருக்கு ஒரு பதவி கொடுக்கறதுக்கான அவரையும் மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருக்கு ஜூலை மாதம் கேஸ் தள்ளி போட்டதுனால அந்த வாய்ப்பு முற்றிலும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் புதிய நபர்களை உள்ள சேர்க்கிறார்களோ இல்லையோ, அல்லது ஒரு அமைச்சரை வெளியில தூக்கி போடுகிறார்களோ இல்லையோ, ஆனால் அமைச்சரவை மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சில அமைச்சர்கள் இலாக்காக்கள் மாற தயாராக அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது.
இது தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. அதனால இது எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2026 தேர்தலில் மனசில் வச்சு பண்றாங்க. அதே மாதிரி திமுகவினுடைய கட்சிக்குள்ளவும் சில நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறாங்க. அதாவது இது 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலர், 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலர்லாம் இருக்காங்க. அதையெல்லாம் நீக்கிட்டு அதிரடியாக 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற கட்சி ரீதியான நடவடிக்கைகளும் இப்ப எடுப்பதற்கு தயாராகி வந்துட்டு இருக்காங்க. அதிரடியா ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு திமுகவில் உள்கட்சியில் சில மாற்றங்கள், சில நீக்கல்கள், சில அதிரடி என நடவடிக்கைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.